வெளிநாடு வேலைக்கு வாஸ்து. வெளிநாடு சென்று வேலை செய்யும் கனவை நிறைவேற்ற வாஸ்து சாஸ்திரத்தில் சில குறிப்புகள் மற்றும் பரிகாரங்கள் உள்ளன. இவை உங்கள் வீட்டில் ஆற்றல் ஓட்டத்தை சீர் செய்து நேர்மறை அதிர்வுகளை அதிகரித்து உங்கள் வெளிநாட்டு பயண முயற்சிகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, கல்வி அல்லது குடியேற்றம் என எந்த வகையான வெளிநாட்டு கனவாக இருந்தாலும் தொடர்ந்து இப்பதிவின் மூலம் வரும் வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு உதவக்கூடும். வெளிநாடு செல்வதற்கான பாஸ்போர்ட், விசா ஆவணங்கள், கல்விச் சான்றிதழ்கள் போன்றவற்றை சரியான திசையில் வைக்க வேண்டும். இது செயல்முறையை விரைவுபடுத்தும் மற்றும் தடைகளை நீக்கும். உங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான அனைத்து முக்கிய ஆவணங்களையும் வீட்டின் வடமேற்கு திசையில் வாயு மூலை வைக்க வேண்டும். இந்த திசை காற்று மற்றும் இயக்கத்துடன் தொடர்புடையது. இது பயணங்களுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. பயணம் தொடர்பான ஆவணங்களை வீட்டின் தென்மேற்கு நைருதி மூலை அல்லது தென்கிழக்கு அக்னி மூலை திசைகளில் வைக்கக்கூடாது. இந்த திசைகள் தேவையற்ற தாமதங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கலாம். வெளிநாட்டு பயண ஆவணங்களை ஒரே இடத்தில் வைத்து தேவைப்படும் வரை அலமாரியில் இருந்து வெளியே எடுக்காமல் இருப்பது தவறு. 10 to 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஆவணங்களை எடுத்து ஒருமுறை படித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்க வேண்டும். வெளிநாட்டு பயண ஆவணங்களுடன் நீதிமன்ற வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒன்றாக வைத்திருக்கக் கூடாது. இது எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தலாம். வடமேற்கு திசை சந்திரனுக்கு உரியது மற்றும் பயணங்களை குறிக்கிறது. இந்த திசையை வலுப்படுத்துவது வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை அதிகரிக்கும். நீங்கள் செல்ல விரும்பும் நாட்டின் படங்களையோ உலக வரைபடத்தையோ வீட்டின் வடமேற்கு திசை சுவரில் மாட்டி வைப்பது உங்கள் விருப்பத்தை வலுப்படுத்தும். இது பிராபஞ்சத்திற்கு உங்கள் நோக்கத்தை தெரிவிக்கும் ஒரு வழியாகும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வடமேற்கு திசையில் ஒரு சிறிய காற்றாடி அல்லது சுழலும் பொருள் விண்ட் சைம் வைப்பது ஆற்றல் ஓட்டத்தை அதிகரித்து பயண வாய்ப்புகளை தூண்டும். வடமேற்கு திசையில் கழிப்பறை அல்லது சமையலறை போன்ற எதிர்மறை அமைப்புகள் இருந்தால் அவை பயணத்தில் தடைகளை உருவாக்கலாம். வாஸ்து நிபுணரின் ஆலோசனையை பெற்று அவற்றை சரி செய்ய வேண்டும். நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் உங்கள் படுக்கையறையில் தென்மேற்கு திசையில் தலை வைத்து தூங்குவது நல்லது. இது நிதி ஸ்திரத்தன்மைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. வடக்கு திசையை நோக்கி தலை வைத்து தூங்குவதை தவிர்க்கவும். இது தூக்கமின்மை மற்றும் சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும். மேற்கு திசையை நோக்கியும் தலை வைத்து தூங்குவதையும் வாஸ்து தவிர்க்க அறிவுறுத்துகிறது. ஏனெனில் இது உங்கள் சமநிலையை சீர்குலைத்து தூக்கத்தை குறைக்கும். புது வீடு கட்டுபவர்கள் நிலைவாசல் வைக்கும்போது ஒரு சிறு வெள்ளித் தகட்டை வாசக்கால் ஸ்தாபனம் செய்யும் குழிக்குள் வைத்து மூடிவிட வேண்டும். இப்படி செய்வதால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் வெளிநாடு செல்லும் யோகம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு பொருள் சேர்க்கை, செல்வ செழிப்பு ஆகியவை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வாஸ்து பரிகாரங்கள் என்பது வெறும் புறச்செயல்கள் மட்டுமல்ல, அது உங்கள் மனதின் நேர்மறை ஆற்றலையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் ஒரு கருவியாகும். நீங்கள் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதை உறுதியாக நம்பி அதற்கான நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படும்போது வாஸ்து குறிப்புகள் உங்களுக்கு மேலும் உதவிகரமாக இருக்கும். இந்த வாஸ்து குறிப்புகள் உங்கள் வெளிநாட்டு கனவை நிறைவேற்ற ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் இவை நம்பிக்கையின் அடிப்படையிலானவை என்பதையும் உங்கள் சொந்த முயற்சி, திறமை மற்றும் சரியான திட்டமிடல் மிக முக்கியம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.